அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துக்கிட்டு வரோங்க. தொடர்ச்சியாக நம்ம நிறைய கல்லூரிகள் மற்றும் நிறைய பல்கலைக்கழகங்கள் பற்றின தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். அதில் சில பேரண்ட்ஸ் கேட்டாங்க, சார் மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி, இந்த கல்லூரியை பற்றி சொல்ல முடியுமா, இந்த கல்லூரியில் எப்படி சேர முடியும், இந்த கல்லூரியில் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது, இதை பற்றின தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தியாகராஜர் பொறியியல் கல்லூரி, இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை. 1957 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. ஒரு 68 வருடங்களை கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாகவும் இருக்குது. ரெண்டாவது, இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இந்த கல்லூரியில் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு அரசு உதவி பெறுகிற கல்வி நிறுவனம். அரசு உதவி பெறுகிற கல்வி நிறுவனம்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜுங்கிற கேட்டகரியில் வர்றாங்க. அப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய சில கோர்சஸ் எய்டட் கோர்சஸ்ங்கிறப்ப மிக மிக குறைவான கல்வி கட்டணத்தில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுறதான் பார்த்திங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய EEE டிபார்ட்மெண்ட், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய இசிஇ டிபார்ட்மெண்ட், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ மெக்கட்ரானிக்ஸ், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங், பேச்சுலர் ஆஃப் டிசைனில் பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஜியில் பார்த்திங்கன்னா பிஆர்க் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருங்கிற இந்த கோர்ஸும் வச்சுருக்கிறாங்க. அதுபோக 5 வருடம் படிக்கக்கூடிய இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமான எம்எஸ்சி டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸும் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் இங்கே தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸுங்கிறது பார்த்துட்டோம். இதில் இப்போ இந்த கல்லூரியில் சேரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வழி இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று கவுன்சிலிங் வழியாக போகிறது. இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சீட்டு மொத்தம் எண்ணிக்கையிலான சீட்டுகளில் 65% சீட்ஸை கல்லூரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்க்கு கொடுத்துட்றாங்க. இந்த கவுன்சிலிங்கிறது தமிழக அரசு சார்பாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பாகவும் நடத்தக்கூடிய கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்கோட பேர் பார்த்திங்கன்னா TNEA, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு 65% சீட்ஸை கொடுத்துட்றாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 35% இடங்களை மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு பொறியியல் கல்லூரி பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, புகழ்பெற்ற கல்லூரிகள், நல்ல தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள்னால் அந்த 35% சீட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் வாங்கிக்கிட்டு, நன்கொடை வாங்கிக்கிட்டு தான் அந்த சீட்டுங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய கல்லூரிகளில். பட் இந்த தியாகராஜர் பொறியியல் கல்லூரி பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸை எந்த ஒரு டொனேஷனும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸை கொடுக்குறாங்க. அப்போ எந்த ஒரு டொனேஷனும் இல்லாமல் சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்களே சார், அப்போ எப்படி சார் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷனை இவங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய 12ஆம் வகுப்போட ரிசல்ட் 2 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இவங்களோட வெப்சைட்லேயே நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் யாரெல்லாம் நல்ல டாப் மோஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சீட்ஸுங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை தமிழ்நாட்டில் ரொம்ப சில கல்லூரிகள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ரொம்ப வருஷமாக இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய புதுசாக வந்த கல்லூரிகள்லாம் கல்லூரியோட மாணவர் சேர்க்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபாலோ பண்ணணும் வேண்டியங்கிற அவசியமே கிடையாது. இவங்க டொனேஷன்ஸ் வாங்கினா எவ்வளோ வேணாலும் கொடுக்கறதுக்கான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பட் இந்த கல்லூரியில் அந்த ஒரு தரம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாமே உங்களுடைய 12ஆம் வகுப்போட தேர்வு முடிவுகள் வந்த உடனே
ஒரு 2 நாள் கழித்து இவங்களோட வெப்சைட்டில் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணுற பட்சத்தில் இவங்க தனியாக ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங் வழியாக மட்டும்தான் சீட்டுங்கிறது கொடுக்கப்படும். இதுதான் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேருவதற்கான வழிமுறைகள். இது மாதிரி உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.